எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அழகான நேரத்தில் அழகான கடலின் அருகில நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீலாவணை கடற்கரை என்பது ஒரு அழகான இயற்கை சார்ந்ததான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இயற்கை சார்ந்த இடத்துல எங்களுடைய அழகான ஆலயமானது அருகில இருக்கிறது. ஆகவே இயற்கையோடு சேர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனை இயற்கைகளை பார்த்து தேவனை துதிக்கிறோம். தேவன் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக சந்தர்ப்பத்தில் அவர் கடல் அருகில நின்று கடல் ஓரத்தில் நின்று அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்ததை பார்க்கிறோம். கடலின் நடுவிலே ஆண்டவர் கடலையும் காற்றையும் அமர்த்தி அங்கு அமைதிப்படுத்தினதை பார்க்கிறோம். கடலின் மேல் நடந்து வந்ததை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவானவர் அநேக நேரங்களில கடலோரத்திலே அதிகமான ஊழியங்களிலே ஈடுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் வாழ்க்கையில அனுபவிக்கும் போது நாம் கடந்து செல்கிற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒரு வெற்றியின் பாதையாக, வெற்றியின் படிமுறையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆடுகள் மேய்த்தவன் தான் தாவீது. அவனைத்தான் தேவன் தேசத்தின் ஜனங்களை ஆளும்படிக்கு, ஜனங்களை மேய்க்கும்படிக்கு தேவன் அவனை அழைத்ததை பார்க்கிறோம். மீன் பிடித்தவன் தான் பேதுரு. அந்த மீன் பிடித்த பேதுருவை தான் தேவன் மனிதர்களை பிடிக்கும்படிக்கு அழைத்தான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில நாம் உலக பிரகாரமாக செய்கிற வேலைகள், உலக பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகள் இல்லாவிட்டால் உலக பிரகாரமாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் தேவனை அறிந்து கொண்டதுக்கு பின்னாக தேவனுக்கு அதை பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் ஒரு உலக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். தேவனை அறிந்து கொண்டால் தேவனை புகழ்ந்து பாடுங்கள். மத்தேயு ஆயத்துறையிலிருந்து கணக்கு எழுதி கொண்டிருந்தவன் தான். ஆனால் தேவன் அவனை அழைத்து தம்முடைய வார்த்தைகளை எழுதும்படி தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு உலக பிரகாரமாக நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கலாம். உலக காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது தேவனை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தேவனுக்கென்று சொல்லி வாழவும், தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காகவும் வேலை செய்யவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் மீன் பிடித்த பேதுருவை பார்த்து 10வது வசனத்திலே சொல்லுகிறார், இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். நீங்கள் உலகத்தில் எத்தனையோ வேலைகளை செய்து முடித்திருக்கிறீர்கள், வெற்றிகளை அனுபவித்திருப்பீர்கள், சாதித்திருப்பீர்கள், பல அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற சாதனை என்ன? கர்த்தருடைய ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்ன? மீன் பிடித்த ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மீனை பிடிக்க வேண்டும், எந்த நேரத்தில் மீன் பிடிக்க வேண்டும், எங்கே சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்று தெரிந்தவனை தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேய்க்கும்படிக்கும் தன்னுடைய ஜனங்களை பிடிக்கும்படிக்கும் தேவன் அழைத்தார். திரளான மீன்கள் பிடித்தான். வலை கிழியத்தக்கதான மீன்களை பேதுரு பிடித்தவன் தான். அதே பேதுரு தான் ஒரே பிரசங்கத்துல 3000 பேராய் 5000 பேராய் ரட்சிப்புக்குள்ளே ஜனங்களை வழிநடத்தினதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அறிவுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? கர்த்தருக்கென்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்திலே செய்வதற்கு நீங்கள் ஈடுபடுகிறீர்களா? இல்லை என்றால் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா வேலைகளிலும் எல்லா தாளந்துகளிலும் உங்களுடைய ஊழியத்துக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன், ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நேரத்தில் சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்கு உலக காரியங்களிலே, உலக பிரகாரமாக வேலைகளிலே எத்தனையோ தாளந்துகளை, எவ்வளவோ அனுபவங்களை கொடுத்திருக்கிறீர். அதை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும், உம்மை அறிந்து கொண்ட மனிதர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கென்று அதை பயன்படுத்த, உம்முடைய நாமத்துக்கென்று ஆண்டவரே அந்த தாளந்துகளை பயன்படுத்த உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு
ஊழியத்திலும் ஊழியத்தை கண்டும் தேவ ராஜ்யத்தை கண்டும் தங்கள் தாளந்துகளை கொடுத்து அவர்கள் ஆத்தும ஆதாயம் பண்ண உதவி செய்வீரார். அன்பு கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து தேவனுக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். God bless you.